ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சஷ்டி திதி, ரேவதி நட்சத்திரம். செவ்வாய்க்கிழமை வருகிற சஷ்டி விசேஷம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது. ஏன்னா செவ்வாய்க்கிழமை தான் முருகப்பெருமானுக்கு உகந்தது. செவ்வாயினுடைய தலைவர் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் 2 பேரும் முருகப்பெருமானுடைய சிஷ்யர்கள். செவ்வாய் திங்கள் 2 நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. கன்னி ராசிக்கு மட்டும் சந்திராஷ்டமம் ராத்திரி 6:30 மணியிலேருந்து ஆரம்பிக்குது. மற்றபடி எல்லா ராசிகளுக்கும் பலன்கள் திங்கள் செவ்வாய் 2 நாளும் ஒரே மாதிரி தான் இருக்குது, பயன்படுத்திங்க. இன்றைக்கி வீட்டில் யாராவது ஒருத்தராவது முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு போய் தீபம் போடுறதும், வாரியாருடைய பேச்சு யூடியூப்பில் முருகப்பெருமான் பற்றி பேசியிருக்கார், நிறைய கேளுங்க. புலவர் கீரன் பேசியிருக்கிறார் யூடியூப்பில் முருகப்பெருமான் பற்றி, கேட்டு பாருங்க. புலவர் கீரன் கேளுங்க, வாரியார் கேளுங்க. திருப்புகழ் திலகம் மதிவண்ணன் திருப்புகழ் பற்றி பேசிட்டு வாழ்நாள் முழுக்க அவர் திருப்புகழ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறார், கேட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குது. முருகப்பெருமானுடைய கருணை உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் செய்யுங்க, நல்லது. செவ்வாய்க்கிழமை வருகிற சஷ்டி சிறப்பானது. மேஷராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள். 2 நாளுமே சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சந்திரன் செவ்வாய் கேது எல்லாமே உதவி செய்கிறாங்க. நல்ல நாளாக இருக்குது. உங்கள் பிறவி பலமான தைரியம், சுறுசுறுப்பு, வேகம் ஜெயிக்கும். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. வெற்றி, நிம்மதி. அஸ்வினியில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. ஏங்க, அஸ்வினிக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் தலைவர் கேது, கேதுவனுடைய தலைவர் முருகன், இன்னொரு தலைவர் விநாயகர். செஞ்சிருங்க. அப்புறம் என்ன, 2 நாளும் சூப்பர். வெற்றி, நிம்மதி. அனுகூலமான எண் 2, 3, கிழக்கு, தெற்கு, மஞ்சள், சிவப்பு, திங்கள். 7, 1, தெற்கு, கிழக்கு, சிவப்பு, வெள்ளை, செவ்வாய். நேயர்களை, திருஷ்டி ஓவராக இருக்குது, பொறாம ஓவராக இருக்குது உங்கள் மேலே. ஓம் தென்கங்கையே போற்றி. தென்கங்கை எது? தென்னாட்டு கங்கை காவிரி. தென்னாட்டு கங்கையே போற்றி, அகத்தியரே போற்றி, லோபாமுத்தியரையே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். கங்கையே போற்றி. திருஷ்டி இருக்குது, அதனால் சொல்லணும். கங்காஷ்டகம்னு ஒரு சுலோகம் படித்து பார்க்கணும். சமஸ்கிருதத்தில் இருக்கிறத பற்றி தப்பில்லை, ஆதிசங்கரர் அருளியது, படித்து பாருங்கள். ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும் உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. கோபம், பதட்டம், அலட்டல், கர்வமான பேச்சு. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நம்ம அப்படி இப்போ இருக்கோங்கிறது மற்றவங்களுக்கு தான் தெரியும். நம்ம தமிழ் கலாச்சாரம் தான் தெரிஞ்சதாச்சே. நேருக்கு நேராக மூஞ்சிக்கு மூஞ்சி சொல்ல மாட்டோம்ல, இன்னொருத்தர்கிட்ட தான் போய் சொல்லுவோம். அதனால் நமக்கு தெரியாது. எனவே கவனம். ரோஹிணியில் பிறந்தவங்க திங்கக்கிழமையும், மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஏன்? ரோஹிணிக்கு தலைவர் சந்திரன், மிருகசீரிடத்துக்கு தலைவர் செவ்வாய். சரி, மொத்தத்தில் 2 நாளும் சிறப்பாக இல்லை. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. என்ன பண்ணுறதுங்கிறத சொல்கிறோம். பரிகாரம் பண்ணனா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 7, மேற்கு, வெள்ளை, திங்கள். 4, வடக்கு, சிவப்பு, செவ்வாய். நேயர்களே, இந்த 2 நாட்களும் சிறப்பாக இல்லை என்பதால் வழிபாடு முக்கியம். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் கங்கையே போற்றி, காவிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, லோபாமுத்திரையே போற்றி. அகத்தியரோட மனைவி பெயர் லோபாமுத்திரை. அகத்தியர் தான் தென்னாட்டுக்கு காவிரியை கொண்டு வந்தவர். இந்த மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். கங்காஷ்டகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதை 2 நாளும் படித்து பார்க்கணும். ஆதிசங்கரர் அருளியது, சமஸ்கிருதத்தில் இருக்குது, ஒன்றும் தப்பில்லை, படிக்கலாம். கங்காஷ்டகம். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்தணும். பசுமாட்டுக்கு, காக்கைக்கு, நாய்க்கு சிக்கன சிரமம் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா போக மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. ஆமாம். மிதுன ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், தேவையற்ற பேச்சு எல்லாம் அதிகமாக இருக்குது. பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் தப்பிக்கலாம். மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடுங்க. மிருகசீரிடத்திற்கும் செவ்வாய்க்கும் தலைவர் முருகன். ஆமாம். சரி, 2 நாளும் சிறப்பாக இல்லைங்கிறதுனால பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். வழக்கத்துக்கு மாற அவசரப்படுறது, தடுமாற்றம், குழப்பம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியாது. அதான் கிரகநிலைகள் ஆடுகிற கண்ணாமூச்சி ஆட்டம். அதுக்கு தான் பிரார்த்தனை. அனுகூலமான எண் 7, தெற்கு, பச்சை, திங்கள். 2, வடக்கு, சிவப்பு, செவ்வாய். நேயர்களே, இந்த 2 நாட்களும் சிறப்பாக இல்லை என்பதால் வழிபாடு முக்கியம். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் கங்கையே போற்றி, காவிரியே போற்றி,
அகத்தியரே போற்றி லோபாமுத்திரையே போற்றி. அகத்தியரோட மனைவி பெயர் லோபாமுத்திரை. அகத்தியர் தான் தென்னாட்டுக்கு காவிரியை கொண்டு வந்தவர். இந்த மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். கங்காஷ்டகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதை 2 நாளும் படித்து பார்க்கணும். ஆதிசங்கரர் அருளியது சமஸ்கிருதத்தில் இருக்குது, ஒன்றும் தப்பில்லை, படிக்கலாம். கங்காஷ்டகம் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்தணும், பசுமாட்டுக்கு காக்கைக்கு நாய்க்கு சிக்கன சிரமம் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா போக மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. ஆமாம். கடகராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். சந்திராசிரமம் முடிஞ்சிருச்சு, கலகுறீங்க, கில்லி கெத்து நல்லா இருக்குது, உயர் உண்டு, நிம்மதி உண்டு, சந்தோஷம் உண்டு. அப்புறம் என்ன, நல்ல நாள் 2 நாளுமே. அனுகூலமான எண் 2, 4, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, திங்கள் 7, 1 வடக்கு கிழக்கு, மஞ்சள் வெள்ளை, செவ்வாய். நேயர்களை திருஷ்டி ஓவராக இருக்குது, பொறாம ஓவராக இருக்குது உங்கள் மேலே. ஓம் தென்கங்கையே போற்றி. தென்கங்கை எது? தென்னாட்டு கங்கை காவிரி. தென்னாட்டு கங்கையே போற்றி, அகத்தியரே போற்றி, லோபாமுத்திரையே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். கங்கையே போற்றி திருஷ்டி இருக்குது, அதனால் சொல்லணும். கங்காஷ்டகம்னு ஒரு ஸ்லோகம் படித்து பார்க்கணும். சமஸ்கிருதத்தில் இருக்கிறத பற்றி தப்பில்லை, ஆதிசங்கரர் அருளியது, படித்து பாருங்கள். ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும், உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம் 2 நாளுமே சந்திராஷ்டமம். அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். முக்கிய முடிவு கூடாது, அசைவ உணவு கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன சார் அடி 18 அன்னைக்கு போய், அதெல்லாம் அப்படி தான், ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அப்புறம் நாங்கள் பொறுப்பு இல்லை. ஆமாம், கவனமாக இருங்க, வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. 3 நட்சத்திரத்துக்கும் மகம், பூரம், உத்திரம் 1 சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. தப்பு சரியாக தெரியும், சரி தப்பாக தெரியும், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் 2 நாளுமே கிடையாது கிடையாது கிடையாது. நேயர்களே, இந்த 2 நாட்களும் சிறப்பாக இல்லை என்பதால் வழிபாடு முக்கியம். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் கங்கையே போற்றி, காவிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, லோபாமுத்திரையே போற்றி. அகத்தியரோட மனைவி பெயர் லோபாமுத்திரை. அகத்தியர் தான் தென்னாட்டுக்கு காவிரியை கொண்டு வந்தவர். இந்த மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். கங்காஷ்டகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதை 2 நாளும் படித்து பார்க்கணும். ஆதிசங்கரர் அருளியது சமஸ்கிருதத்தில் இருக்குது, ஒன்றும் தப்பில்லை, படிக்கலாம். கங்காஷ்டகம் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்தணும், பசுமாட்டுக்கு காக்கைக்கு நாய்க்கு சிக்கன சிரமம் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா போக மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. ஆமாம். கன்னிராசிக்கார நேயர்களை திங்கட்கிழமை சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்குது, பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உங்களோட பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும், கலகுறீங்க, நல்ல நாள். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு தீபம் போடணும். ஏன்? அஸ்தத்துக்கும் திங்கக்கிழமைக்கும் தலைவர் சந்திரன், அதனால் மொத்தத்தில் சூப்பர் சூப்பர் சூப்பர். செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சூப்பர். ஏன் 6:30 வரைக்கும் சூப்பர். அதுக்கப்புறம் சந்திராசிரமத்தோட பாதிப்பு இருக்குது. சாயந்தரம் 6:30 மணி வரைக்கும் 3 நட்சத்திரத்திற்கும் நல்ல நாள். அனுகூலமான எண் 7 தெற்கு சிவப்பு. சாயந்தரம் 6:30 மணிலேருந்து மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிக்காது, நின்று போயிடும் வேலை, தப்பாக தெரியும், சரி தப்பாக தெரியும், தப்பு சரியாக தெரியும். எனவே கவனம். சாயந்தரம் 6:30 மணி முதல் 3 நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமத்துடைய பாதிப்பு ஆரம்பிக்கிறது. செவ்வாய்க்கிழமை புதன் இருக்குது, வியாழன் இருக்குது, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6:30 மணிலேருந்து இல்லை இல்லை இல்லை. 3 நட்சத்திரத்திற்கும் புதன்கிழமையும் சந்திராஷ்டமம், வியாழனும் சந்திராஷ்டமம். முக்கிய முடிவுகள் கூடாது. செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6:30 மணியிலிருந்து. நேயர்களை திருஷ்டி ஓவராக இருக்குது, பொறாம ஓவராக இருக்குது உங்கள் மேலே. ஓம் தென்கங்கையே போற்றி. தென்கங்கை எது? தென்னாட்டு கங்கை காவிரி. தென்னாட்டு கங்கையே போற்றி, அகத்தியரே போற்றி, லோபாமுத்திரையே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். கங்கையே போற்றி திருஷ்டி இருக்குது, அதனால் சொல்லணும். கங்காஷ்டகம்னு ஒரு ஸ்லோகம் படித்து பார்க்கணும். சமஸ்கிருதத்தில் இருக்கிறத பற்றி தப்பில்லை, ஆதிசங்கரர் அருளியது, படித்து பாருங்கள். ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும், உறுதி. துலா ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், வீண் செலவு, வீண் கவலை அதிகமாக இருக்கிறது. வழிபாடு முக்கியம். சிறப்பான நாளாக இல்லை, பிரார்த்தனை பண்ணிக்கணும். சித்திரையில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். மொத்தத்தில் 2 நாளும் பிரார்த்தனை முக்கியம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை, திங்கள் 7 தெற்கு சிவப்பு, செவ்வாய். 2 நாளும் பண விஷயத்தில் கவனமாக இருங்க.
போனதை நினச்சி கவலைப்படாதீங்க. அப்படி கவலைப்பட்டால் இந்த பிரார்த்தனையை பண்ணிடுங்க. பொறுமை. நேயர்களே, இந்த 2 நாட்களும் சிறப்பாக இல்லை என்பதால் வழிபாடு முக்கியம். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் கங்கையே போற்றி, காவிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, லோபாமுத்திரையே போற்றி. அகத்தியரோட மனைவி பெயர் லோபாமுத்திரை. அகத்தியர் தான் தென்னாட்டுக்கு காவிரியை கொண்டு வந்தவர். இந்த மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். கங்காஷ்டகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதை 2 நாளும் படித்து பார்க்கணும். ஆதிசங்கரர் அருளியது சமஸ்கிருதத்தில் இருக்குது, ஒன்றும் தப்பில்லை, படிக்கலாம். கங்காஷ்டகம். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்தணும். பசுமாட்டுக்கு, காக்கைக்கு, நாய்க்கு சிக்கன சிரமம் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. ஆமாம். ரிஷிகராசிக்காரனே 2 நாளுமே கில்லி கலகுறீங்க, செம்ம. நீங்கள் தான் ஜனநாயகன். ஆமாம். 2 நாளும் வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். சூப்பர். அப்புறம் என்னங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களோட பிறவி பலம், தைரியம், சுறுசுறுப்பு, வேகம் ஜெயிக்கும். நல்ல நாளாக இருக்கும். கிரக நிலைகள் நல்லா இருந்தால் நல்ல குணம் ஜெயிக்கும், பார்த்துக்குங்க. அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, சிவப்பு மஞ்சள், திங்கள் 2, 1 வடக்கு தெற்கு, சிவப்பு வெள்ளை, செவ்வாய். நேயர்களை, திருஷ்டி ஓவராக இருக்குது, பொறாம ஓவராக இருக்குது உங்கள் மேலே. ஓம் தென்கங்கையே போற்றி. தென்கங்கை எது? தென்னாட்டு கங்கை காவிரி. தென்னாட்டு கங்கையே போற்றி, அகத்தியரே போற்றி, லோபாமுத்திரையே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். கங்கையே போற்றி. திருஷ்டி இருக்குது, அதனால் சொல்லணும். கங்காஷ்டகம்னு ஒரு ஸ்லோகம் படித்து பார்க்கணும். சமஸ்கிருதத்தில் இருக்கிறத பற்றி தப்பில்லை, ஆதிசங்கரர் அருளியது, படித்து பாருங்கள். ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும், உறுதி. தனுசு ராசிக்காரனே 2 நாளுமே சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர் உண்டு. வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான நாள். ஜெயிக்கிறீர்கள். கல்லகிறீங்க. உங்கள் நிதானம், பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக இருக்கும். வெற்றி. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை சூரியனுக்கும் கேதுவுக்கும் தீபம் போடுறது நல்லது. மூலத்துக்கு நட்சத்திரத்துக்கு தலைவர் கேது. அனுகூலமான எண் 3 நட்சத்திரத்துக்கும் 3, 4 தெற்கு மேற்கு, சிவப்பு மஞ்சள், திங்கள் 4, 6 வடக்கு தெற்கு, பச்சை சிவப்பு, செவ்வாய். நேயர்களே, ஏகப்பட்ட திருஷ்டி பொறாம வைத்தறிச்சல் உங்கள் மேலே. ஓம் கங்கையே போற்றி, யமுனையே போற்றி, காவிரியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கணும். சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. கங்காஷ்டகம் ஆதிசங்கரர் அருளிய ஸ்லோகம் படித்து பார்க்கணும். இதெல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு திருஷ்டி குறைஞ்சு போயிடும், இல்லாமற் போயிடும், உறுதி. மகர ராசிக்காரனே 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. நிம்மதி உண்டு. கலகிறீங்க, சந்தோஷம், நல்ல நாள். திருவோணத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமையும், அவட்டத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும் விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. திருவோணத்தின் தலைவர் சந்திரன், அவிட்டத்தின் தலைவர் செவ்வாய். மொத்தத்தில் 3 நட்சத்திரத்துக்கும் சூப்பர் சூப்பர் சூப்பர். 2 நாளும் திங்கள் செவ்வாய் 2 நாளும் உங்கள் தைரியம், சுறுசுறுப்பு, விடாமுயற்சி ஜெயிக்கும். அனுகூலமான எண் 1, 2 தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, திங்கள் 7, 1 வடக்கு கிழக்கு, மஞ்சள் வெள்ளை, செவ்வாய். நேயர்களே, ஏகப்பட்ட திருஷ்டி பொறாம வைத்தறிச்சல் உங்கள் மேலே. ஓம் கங்கையே போற்றி, யமுனையே போற்றி, காவிரியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கணும். சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. கங்காஷ்டகம் ஆதிசங்கரர் அருளிய ஸ்லோகம் படித்து பார்க்கணும். இதெல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு திருஷ்டி குறைஞ்சு போயிடும், இல்லாமற் போயிடும், உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. ஜெயிக்கிறீர்கள். நல்ல நாள். நிம்மதி, பெருமை, வெற்றி. ஆமாம். அனுகூலமான எண் 1, 3 தெற்கு மேற்கு, வெள்ளை சிவப்பு, செவ்வாய் 2, 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், திங்கள். முதல்ல செவ்வாய் சொல்லியிருக்கோம், அப்புறம் திங்களை சொல்லியிருக்கோம், கவனிச்சுக்கோங்க. 2 நாளுமே நிம்மதி. நேயர்களே, ஏகப்பட்ட திருஷ்டி பொறாம வைத்தறிச்சல் உங்கள் மேலே. ஓம் கங்கையே போற்றி, யமுனையே போற்றி, காவிரியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கணும். சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. கங்காஷ்டகம் ஆதிசங்கரர் அருளிய ஸ்லோகம் படித்து பார்க்கணும். இதெல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு திருஷ்டி குறைஞ்சு போயிடும், இல்லாமற் போயிடும், உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானமாக இருக்கணும். தேவையற்ற வம்பு வழக்கு வரும், ஜாக்கிரதை. நல்ல நாளாக இல்லை. பொறுமை, நிதானம், கவனம். வழிபாடு முக்கியம். ஆமாம். கோபம் இருக்குது, தேவையற்ற பேச்சு இருக்குது, குழப்பமாக இருக்குது.
அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை, திங்கள் 7 வடக்கு வெள்ளை, செவ்வாய். 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. பிரார்த்தனை முக்கியம். நேயர்களே, இந்த 2 நாட்களும் சிறப்பாக இல்லை என்பதால் வழிபாடு முக்கியம். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் கங்கையே போற்றி, காவிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, லோபாமுத்திரையே போற்றி. அகத்தியரோட மனைவி பெயர் லோபாமுத்திரை. அகத்தியர் தான் தென்னாட்டுக்கு காவிரியை கொண்டு வந்தவர். இந்த மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். கங்காஷ்டகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதை 2 நாளும் படித்து பார்க்கணும். ஆதிசங்கரர் அருளியது சமஸ்கிருதத்தில் இருக்குது. ஒன்றும் தப்பில்லை, படிக்கலாம். கங்காஷ்டகம். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்தணும். பசுமாட்டுக்கு, காக்கைக்கு, நாய்க்கு சிக்கன சிரமம் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. ஆமாம், ஆடி 18 முடிஞ்சிருச்சு. அதனால் நல்ல காரியங்களுக்கான வேலைகளை ஆரம்பிக்கலாம். நன்றி, வணக்கம்.